உலக வாழ் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற என்னென்னு சொன்னால், போன வீடியோவின் தொடர்ச்சியாக ப்ரோசரை பற்றி நான் போன வீடியோவில் நிறைய விஷயம் சொல்லியிருந்தேன். நான் அதில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுற சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், அந்த வார காசை எப்படி இன்னொரு அக்கௌண்ட்டில் நம்ம லிங்க் பண்ணி அந்த காசை எடுத்துக்கொள்கிற அப்படி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்ல போகிறேன். மற்றது ப்ரோசரை பொறுத்தவரையில் அந்த ப்ரோசரில் வார வெட்பெறுமதியான காசை வச்சு நம்ம எப்படி சின்ன சின்ன கோயின்ஸுகளை வேண்டி எடுக்கிற அது சம்மந்தமான விஷயத்தை நம்ம இன்றைக்கு நான் சொல்கிறா இருக்கேன். மற்றது என்னென்னு சொன்னால், அந்த எப்கோல் அக்கௌண்ட் ப்ரோசரோட அந்த எப்கோல் அக்கௌண்ட் எப்படி லிங்க் பண்ணுற, மற்றது க்ரியேட் பண்ணுற எப்படி லிங்க் பண்ணுறன்ற விஷயத்தையும் கதைக்கலாம். வாங்க நம்ம எப்படின்றதை பார்ப்போம். இப்போ என்னென்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்படி போயிட்டு எப்கோல் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு எப்கோல் அக்கௌண்ட் லிங்க்குங்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், சைன் அப் பண்ணிட்டு வரும். அதில் செஞ்சு காட்டுறேன். எப்கோல் அக்கௌண்ட்டுன்னு வருது, இப்படி வரும். இதில் போயிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு கொடுங்க. சைன் அப் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு லிங்க் கொண்டு ஓப்பன் ஆகும். இதில் ஒரு வேலையும் இல்லை. இந்த எப்கோல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது சின்ன ஒரு நார்மலான வேலை தான். இதில் என்ன செய்யணும்னா, இண்டிவிஜுவல் வந்து கொடுத்துட்டு இதில் போயிட்டு இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணுங்கள், உங்களோட பாஸ்வேர்டை கொடுங்க, மற்றது கண்ட்ரியை கொடுத்து போட்டு டிக்கெட் கொடுக்க அக்செப்ட் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் கொண்டு போகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் கேட்குற விஷயங்களை கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட எப்கோல் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன். ஆகவே நான் இப்போ எப்படி அந்த எப்கோல் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்து ஒரு ஆள் செய்யலாம்ன்றதை பார்க்க போகிறேன். இப்போ என்ன செய்யுங்கன்னு சொன்னால், சைன் இன்னை கொடுத்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் இதில் கொடுங்க. இதில் மேலே இமெயில் ஐடியை கொடுங்க, இதில் உங்களோட பாஸ்வேர்டை கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் போகும். அதன் மூலமாக நீங்கள் ஓப்பன் பண்ணணும். உங்களோட இமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு எப்கோல் அக்கௌண்ட்டில் லிங்க் ஒன்று அனுப்புவாங்க. அதை கிளிக் பண்ணுற மூலமாக நீங்கள் அதுக்குள்ளே நான் அனுப்பிடிக்க பாருங்கள். பார்த்துக்கணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்கோல் அக்கௌண்ட்டுக்கு போகலாம். பார்த்திங்கன்னு சொன்னால் எப்கோல் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுது. நெட் கொஞ்சம் பிரச்சனையாக கிடக்கு. சரி, ஓகே, ஓப்பன் ஆகிட்டு இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி இருக்கும். இதில் வந்து பாருங்கள், நீங்கள் அந்த வெட்பெறுமதி இப்போ என்னென்ன இதில் எது வேண்டி வச்சிருக்கின்றது இதில் காட்டி கொண்டிருக்கும். இந்த எத்தனை வெட் இருக்கின்றது காட்டு ப்ரோசர் மூலம் வந்து பார்த்து வந்த வெட். அது ஏற்கனவே உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட நான் இப்போ ப்ரோசரை பற்றி 2 வீடியோ போட்டிருக்கேன். அதிலே நீங்கள் பார்த்து அந்த இதில் இருக்கி பிரிச்சு தமிழ் போவாவில் கீழே நான் இப்போ அந்த வீடியோக்கள் போட்டிருக்கேன். நான் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கொண்டு இதில் இது செய்யலாம். அடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ அடுத்து என்ன சொன்னால், இப்போ இதில் போயிட்டு ட்ரை நவ்னு சொல்லி இந்த மேலேறி தானே நான் ரேட் பண்ணுறதுக்குரிய ட்ரேடிங்கில் செய்கிறதுக்குரிய மாதிரி இதில் இந்த சின்ன சின்ன கோயின்ஸ்கள் இதில் அமௌண்ட்டை போயிட்டு இந்த கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்னென்ன கோயின்ஸ் வேண்டிக்கிறேன்றதை அன்றைக்கு மற்ற போன வீடியோவில் சும்மா நார்மலாக காட்டினேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த கோயின்ஸ் டோ கோயின் ஒரு 20 வச்சுருக்கேன், டிஆர்எக்ஸ் ஒரு 72 வச்சுருக்கேன், மற்றெல்லாம் சின்ன சின்ன கோயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேண்டி வச்சுருக்கேன். எக்ஸ்ஆர்பி எதிரியாக அப்படி சின்ன சின்ன கோயின்ஸ்கள் அப்படி வேண்டிக்கொண்டு வச்சு வச்சுருக்கேன். நான் இப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன கோயின்ஸ் வேண்டி காட்டுவேன் நான் அப்படின்னு சொல்லி.
இதுதான் எப்கோல் அக்கௌண்ட். இது இவ்வளவு தான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்கோல் அக்கௌண்ட் மூலமாக உங்களுக்கு என்ன செய்ய மாட்டால் பிட் டோக்கன் மூலமாக இப்போ நீங்கள் அந்த சைட்டை லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி போட்டு நீங்கள் லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ப்ரௌசரில் பாருங்கள், லேர்ன் மோர்ன்ற இடத்துல இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் எனக்கு நான் அட் பண்ணபடியாக அப்படி இருக்கு. அட் பண்ணாடி கனெக்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் கனெக்ஷனில் போய் இது கொடுத்துட்டு அதில் இமெயில் அட்ரஸையும் பாஸ்வேர்டையும் கொடுத்தீங்கன்னு உங்களோட ப்ரௌசருக்குரிய ப்ரௌசரும் எப்கோல் அக்கௌண்ட்டும் லிங்க் ஆகிடும். லிங்க் ஆகுனா அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டேன், நான் காட்டுறேன் இந்த பெறுமதியான வெட் பெறுமதி உரிய இதுகள் அட் பார்க்குற மூலமாக இது வரும். அட் சில நேரம் இப்போ நைட்லாம் பெரும்பாலும் பாடுறது, அதில் இதில் அட் வரும். அந்த அட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிக் பண்ணாலே போதும். சும்மா பிடி சைடில் கிளிக் பண்ணுற மாதிரி இதில் சைட்டில் வரக்குள்ளே கிளிக் பண்ணால் இங்கே மேலே லோட் ஆகும். லோட் ஆகினோட இங்கே ஒரு பெறுமதியான உங்களுக்கு வெட் தருவாங்க. அப்படி நீங்கள் மாதம் இப்போ என்னென்னு சொன்னால் இன்றைய 10ஆம் தேதி சொன்னால் அடுத்த 10ஆம் தேதி அந்த காசு உங்களோட எப்கோல் அக்கௌண்ட் ஓட்டோமேட்டிக்காக போய் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே? இப்போ அடுத்து என்னென்னு சொன்னால் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறது முக்கியமான விஷயம் மட்டும் இந்த நீங்கள் எப்கோல் அக்கௌண்ட்டில் வர பெட் பெறுமதியான அந்த இதை வச்சு எப்படி இது பண்ணுற சின்ன கோயின்ஸு அதுகள் பண்ணுற இப்போ எதிர்காலத்தில் அப்படி தானே பிட்காயினும் இப்படி தான். ஏற்கனவே ஸ்டார்ட் பெறக்குள்ள அது ஒரு $1 இருந்தது. இப்போ இது $40,000 கிட்ட போய் கொண்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால். ஆகவே என்னென்னு சொன்னால் இப்போ சின்ன கோயின்ஸுகள் வரக்குள்ள இதில் வரக்குள்ள அது எப்போ எந்த கோயின்ஸு எந்த மார்க்கெட்டில் எவ்வளோ தூரத்தில் நிற்குமென்று சொல்லிடலாம். ஆகவே அந்த கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் உங்களுக்கு இதில் பாருங்கள் குறைஞ்ச பெறுமதி எந்த கோயின்ஸ்கள் இருக்கோ அதை பார்த்து நீங்கள் வண்டி இதில் வைக்கிறது நல்ல பண்ணி நினைக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு ஒரு 71 TRX இருக்கு. அதை வச்சு 71 ஒரு 20 TRX வச்சு நான் இப்போ ஒரு சின்ன கோயின்ஸ் ஒன்று பண்ண போகிறேன். என்ன கோயின்ஸ் விலை குறைய இருக்கோ அந்த கோயின்ஸ் ஒன்று வேண்டி காட்டுறேன். வாங்க பார்ப்போமா. இதில் போயிட்டு நீங்கள் ஓகே நான் சொல்கிறேன். இதில் போயிட்டு இந்த சைட்டில் எப்படி இருக்கும் எனிதிங்ன்றது இதை வீட்டுக்கு தனி. இதில் போயிட்டு ட்ரான்சாக்ஷனில் போயிட்டு பாருங்கள். நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். வேறு கிளிக் பண்ண இந்த கிரிப்டோ கரன்சி இருக்கும் பாருங்கள். பேங்க் இந்த கிரிப்டோ கரன்சி இதில் போயிட்டு நீங்கள் உங்களோட இதில் இருக்கோ இப்போ இந்த வெட் டோக்கனில் குறையத்தான காசு இருக்கு. டிஆர்எக்ஸ் அதை மாற்றி வச்சுருக்கேன். அப்போ நான் டிஆர்எக்ஸில் இருந்து அதை நான் வேறு சின்ன கோயின்ஸ் கொண்டு பார்க்கேன். விடி கோயின்ஸ் கொண்டு வாங்க. விடி கோயின் தான் கொஞ்சம் குறைவான விலை இருக்கு. டிஆர்எக்ஸ் இப்போ உங்களுக்கு நீங்கள் புதுசாக இது சொன்னால் நீங்கள் இந்த இதெல்லாம் வேண்டிக்க மாட்டேன். டிஆர்எக்ஸை விட உங்களுக்கு என்ன எது இருக்குமென்னு சொன்னால் ப்ரோவர் ரிவார்ட்லாம் உங்களுக்கு அந்த பெட் பெருமை காசுகள் இருக்கும். அப்போ நீங்கள் அதிலிருந்தும் வேண்டிக் கொள்ளலாமா? ஓகே, நான் டிஆர்எக்ஸ் இதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் யூஎஸ்டியை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கிளிக் பண்ணி இதுலேயும் போய் கிரிப்டோ கரன்சியை கொடுங்க. கிரிப்டோ கரன்சியை கொடுத்து இதில் குறைஞ்சதில் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் குறைஞ்ச பெறுமதியான எந்த டோக்கன் இருக்கோ அதில் உண்டை வேண்டுவோம் நினச்சிருக்கேன். பார்ப்போம், உங்களுக்கு வேண்டி காட்டுறேன் நான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் கூட தான் கிடக்குது. பார்ப்போம் குறைஞ்ச பெருமை ஏதாவது இது கிடந்ததுன்னா நான் விடி உங்களுக்கு விடி குறைஞ்சன்னு சொன்னால் இதுவும் கிடக்குது. விடி கிடக்குது. ஓகே, பெட்டை வேண்டி காரணம் வீட்டு இதை வேண்டி காரணம். இதில் நான் எவ்வளோ வேண்டாம் ஒரு 20 TRX 1.37 இது 13 விஇடி வரும். எனக்கு ஒரு 25 போடுவோம். 20 விஇடி வரக்கூடிய மாதிரி வேண்டுவோம். 30 25 ஒரு 16 வருது. ஓகே, 20 போடுவோம். நம்ம 20 போட்டு ஒரு 13 விஇடியை வேண்டுவோம். இவ்வளோ தான். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 டிஆர்எக்ஸ்லேருந்து கழியும். அதுக்கு பெறும்போது என்னடா 1.37 13 விஇடி இந்த கோயின்ஸ் வேண்டப்படுறான். இதில் போயிட்டு வேறு ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸ் ஸ்டார்ட் இது கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகுது டிஆர்எக்ஸ்லேருந்து விஇடிக்கு. சரியானே? திரும்ப கன்ஃபார்ம் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா விஇடியில் உங்களுக்கு ஆட் ஆகிடும். பார்த்தீங்கன்னு சொன்னால் 13.52 விஇடி 1.37
$3 வேண்டியிருக்கேன் நான். சரியானே? இந்த அது உங்களுக்கு இப்போ காட்டணுமன்றதுக்காகத்தான் இதில் இருந்து எப்படி நம்ம வேண்டுன்றதை காட்டணுமன்றதுக்காகத்தான் நான் இதை செய்து காட்டினான். வேறு இதில் இதுதான் முக்கியமானது. நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு நான் ஏற்கனவே சொன்ன வீடியோவில் சகல விஷயம் சொல்லியிருக்கிறேன். அந்த ரிவார்ட் மூலம் பார காசை வச்சு இல்லை நீங்கள் சின்ன சின்ன கோயின்ஸுகள் இதையும் கடை சின்ன சிறிய பெறுமதியான கோயின்ஸுகள் இதில் வரும் வந்துன்னு சொன்னால் நீங்கள் வேண்டி வச்சுக்கொள்ளலாம். இப்போ எதிர்காலத்தில் நான் சொன்ன மாதிரி எப்போ என்ன கோயின் எவ்வளோ போக மட்டும் சொல்லிடலாம். அதால் கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இதில் வேண்டி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, எனது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் இருந்தால். ஓகே, நன்றி, வணக்கம்.